வணக்கம் உறவுகளே, வாங்க நம்ம ஜோதிடம் பற்றி தெரிந்து கொள்வோம். ஜோதிடத்தில் 12 ராசிகளும் 9 கிரகங்களும் 27 நட்சத்திரங்களும் அடங்கும். இப்போ நம்ம ஜோதிடத்தில் முதல் ராசியான காலபுருஷ தத்துவத்தின்படி முதல் ராசியான மேஷ ராசியை பற்றி பார்க்கலாம். மேஷம் என்பது நம்முடைய காலபுருஷ தத்துவத்தின்படி முதல் ராசி. அப்படிங்கிறத அந்த முதல் ராசியானது சரராசியாக இருக்குது. சரராசி என்ன டிகிரியில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 0 டிகிரிலேருந்து 30 டிகிரி வரல இருக்கும். அதாவது 12 கட்டங்களுக்குமான டிகிரி என்னன்னு கேட்டிங்கன்னா 360 டிகிரி அடங்கியது. அதில் மேஷ ராசிக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0 டிகிரி டு 30 டிகிரி, ஒவ்வொன்றுக்கும் 30 டிகிரி தான் கொடுப்பாங்க. அப்போ டோட்டலாக 12 × 30 12 × 30 = 330 டிகிரி. ஓகேங்களா? இப்போ இதுக்கு 30 டிகிரி. அதே மாதிரி ரிஷபம், அடுத்த கட்டம் ரிஷபம், அது ஸ்திர ராசின்னு சொல்லுவோம். ஜோதிடத்தில் சரம், ஸ்திரம், உபயம்னு மாற்றி மாற்றி வருங்க. பாருங்கள், 3 தான் வரும். ஒன்று சரம், ஸ்திரம், உபயம். சரம், ஸ்திரம், உபயம். சரம், ஸ்திரம், உபயம். சரம், ஸ்திரம், உபயராசி. இது எதுக்காக சரராசி, உபயராசி, திரராசின்னு சொன்னோம்னா, இப்போ நீங்கள் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண போகிறீங்க. ஆணாக இருந்தால் பொண்ணையோ, பொண்ணாக இருந்தால் ஆணையோ கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா, உங்கள் ராசிக்கு இப்போ சரராசியாக இருந்தால் 50 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து தான் நீங்கள் பொண்ணு எடுக்கணும், இல்லை எடுத்திருப்பீங்க. நம்ம குடும்பத்தில் இருக்கவங்கள வச்சு கூட நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது ஸ்திரராசி அப்படின்னா உபயத்துக்கும் சரத்துக்கும் இடைப்பட்ட ராசி தான் ஸ்திரராசி. தெளிவாக காட்டுங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்திரம் அப்படின்னா ஒரு 35 கிலோமீட்டர், 40 கிலோமீட்டர், 50க்கு உள்பட்டு இருக்கும் ஸ்திரம். சரம் என்பது வேகம் எடுக்கும், தொலைவில் இருக்கக்கூடிய பொண்ணு. 50க்கு அப்புறம் உள்ள பொண்ணை கல்யாணம் பண்ணக்கூடிய ராசி சரராசி. ஸ்திரம் என்பது பிலோ 50, 50க்குள்ளே. உபயம் என்பது மேக்சிமம் நமக்கு நம்ம சரௌண்டிங்லேயே கிடைக்கலாம், இல்லை ஒரு 20-25 கிலோமீட்டருக்குள்ளே கிடைக்கக்கூடிய ராசி தான் உபயராசி. அதே மாதிரி ஆண் பெண் ராசி இருக்குது, நம்ம அடுத்ததில் பார்க்கலாம். இப்போ இதில் என்னென்ன மேச ராசிக்கு என்னென்ன நட்சத்திரங்கள் வரும் பார்க்கலாங்களா? 27 நட்சத்திரத்தில் இது ஒரு ராசி கட்டத்துக்கு 9 நட்சத்திர பாதங்கள் இருக்கும். 9 நட்சத்திர பாதம்னா ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம். அதாவது அஸ்வினி நட்சத்திரம் தான் இதுக்கு முதல் நட்சத்திரம். அப்போ அதில் 1, 2, 3, 4 பாகம். அடுத்தது பார்த்திங்கன்னா பரணி. 4 பாதத்துக்கும் மேசராசின்னு தான் சொல்லுவோம். கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் மட்டும் மேசத்தில் வரும். கிருத்திகையில் 1ஆம் பாதம் மட்டும், 4 பாதத்தில் 1ஆம் பாதம் மட்டும்தான் மேசத்தில் வருங்க. அடுத்தது கிருத்திகையினுடைய 2, 3, 4ஆம் பாதம் எங்கே வரும்னா ரிஷப ராசியில் தான் வருங்க. அது ஸ்திர ராசின்னு சொல்கிறோம். 30 to 60 டிகிரியில் இருக்குது அந்த ராசி. அடுத்தது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரோஹிணி நட்சத்திரத்தினுடைய 4 பாதம், 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4 பாதமும் ரிஷபராசியில் வரும். அடுத்தது மிருகசிரசிதனுடைய 1ஆம் பாதம், 2ஆம் பாதம் மட்டும். ஏன்னா 9 பாதம் முடிஞ்சிடும். இங்கே 3, 4, 3 பாதங்களா, அடுத்தது 4, மொத்தம் 7. அப்போ இங்கே என்ன வரணும்? 1, 2 தான் வர முடியும். 9 பாதம் தான் இங்கே இருக்கும். அப்போ இந்த மாதிரி 1, 2 மட்டும் வரும். அடுத்ததுக்கு அடுத்த கட்டத்துக்கு போயிடுங்க. இந்த மாதிரி மிதுனத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் இதே மாதிரி தான் நம்ம பிரித்து எழுதணும். இப்போ மேசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னென்ன நட்சத்திரம் வரும்ன்றது நல்லா நினைவில் வைத்துக்கோங்க. அஸ்வினி வரும், பரணி வரும். அதாவது முழுசாக வரக்கூடியது 2 நட்சத்திரம், அஸ்வினி, பரணி. கிருத்திகனுடைய 1ஆம் பாதம் மட்டும்தான் இருக்கும். கிருத்திகை அப்படின்னா நம்ம மேசராசின்னு எடுத்துக்க முடியாது, 2 ராசிக்கும் உள்ளது. 1ஆம் பாதத்தை மட்டும்தான் மேசராசிக்கு எடுத்துக்கலாம். அதுலேயே 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் எங்கே வரும்னு கேட்டிங்கன்னா ரிஷப ராசியில் தான் வரும். ரோஹிணி நட்சத்திரம் ஃபுல்லாக எங்கே இருக்கும்? ரிஷபத்தில் தான். ரோஹிணி அப்படின்னாவே நமக்கு ராசி என்ன வரணும்? ரிஷப ராசி தான் வரணும். அடுத்தது மிருகசீரிஷம். அதே மாதிரி அவங்க ரிஷபமாகவும் இருக்கலாம், மிதுனமாகவும் இருக்கலாம். முதல் 2 பாதங்கள் ரிஷபத்துலேயும், 3ஆம் பாதமும் 4ஆம் பாதமும் மிதுனத்துலேயும் வருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஜோதிடத்தில் இப்போ நீங்கள் இன்றைக்கி பார்க்குற ஜோதிடத்தில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் போடலாம். நாளைக்கு நான் எடுக்கிற கிளாஸில் அந்த சந்தேகத்துக்கான தெளிவான பதிலை ஃபஸ்ட்டு சொல்லிட்டு தான் அடுத்த கிளாஸ் ஆரம்பிப்பேன். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. போதுங்க. சூப்பர் தேங்க்ஸுங்க. அது கொஞ்சம் போட்டு